ஹாய், ஹலோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இது வந்து மாலை போடுற அன்னைக்குன்னு எடுத்த மினி விலாக்குங்க. எனக்கு வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் போடுறதுக்கே 3 நாளா 4 நாள் ஆயிருச்சு. ஏன்னா மாலை போட்டது வந்து சரியான வேலைங்க. 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேங்க. எந்திரிச்சுட்டு வாசல்லாம் தொடைச்சு கோலத்த போட்டுட்டு, வீடு துடைக்கலான்னு ரெடி ஆகும்போது தான் கரண்ட் போயிருச்சு. கரண்ட் இல்லாம ஒரு வேலையும் பார்க்க முடியாதுங்க. அதுக்கப்புறம் 6 மணிக்கு தான் கரண்ட் வந்துச்சு. 6 மணி வரைக்கும் சும்மாவே உட்காந்துருந்தேன். அப்புறம் முழுக்கி விசிறி விட்டுக்கிட்டே இருந்தேன். க கரண்ட் இல்லாம இருக்கவும். அதுக்கப்புறம் கரண்ட் வரவும் அவசர அவசரமா வீட்டெல்லாம் தொடச்சு முகி எந்திரிக்கிறதுக்குள்ள ஏன்னா அவங்க எந்திரிச்சாங்கன்னா வேலையே நம்மளுக்கு ஓடாது. சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்ல எல்லாருக்குமே தெரியும்னு நெனைக்கிறேன். சின்ன குழந்தைய வச்சுட்டு நம்ம ஒரு வேலை பார்க்குறது எவ்வளோ சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எத பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோமோ அப்பதான் அவங்க அத பண்ணுவாங்க. ஏன்னா குழந்த தானே! வீட்டெல்லாம் தொடச்சு விட்டுட்டு டீ குடிக்க ஆரம்பிச்சுட்டேங்க. ஏன்னா டீ குடிச்சா தான் நம்மளுக்கு அந்த டேவே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். டீ லவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதோட குளிச்சுட்டு வீடு துடைச்சு முடிச்சுட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஆக்சுவலா மாலை போடுறதுக்கு எடுத்த 2 சாரியுமே நான் தைக்க குடுத்துருந்தேன். ப்ளவுஸ் வந்து அவங்க பஸ்ஸில குடுத்து விட்றேன்னு சொல்லவும், இந்த சாரி எடுத்து கட்டிட்டேன். இது என்ன சாரின்னா, என்னுடைய வீட்டுக்காரு வந்து பஜனைக்கு போகும்பொழுது அம்மனுக்கு கட்டியிருந்தாங்களாம் அந்த சாரிய. புது சாரி யாரோ எடுத்து குடுத்து கட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த சாரிய கொண்டு போய் உங்க வீட்ல குடுங்கன்னு சொல்லவும் கொண்டு வந்திருந்தாங்க. அப்படியே கோடியாவே அம்மா அந்த தாய் கட்டிட்டு குடுத்த சாரி. அதனால சரி இத கட்டிட்டு தான் மாலை போடணும்னு இருந்திருக்குன்னு நெனச்சுக்கிட்டு, கட்டிட்டு நல்லபடியா மாலை போட்டேங்க. நம்ம பொதுவா ஒரு வேலை பார்க்கும் பொழுது தான், இந்த வேலைய அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலாம், அந்த வேலைய இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கலான்னு தோணும் போல. நான் ஆக்சுவலா அடுப்ப தொடச்சு விட்டுட்டு வீட கழுவி தொடச்சு விடலாம் அப்படின்னு தான் நான் நெனச்சேன். ஆனா என்னன்னா ஃபர்ஸ்ட்டு வீட்ட தொடச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் தாங்க அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணேன். ஏன்னா என்னன்னா, மாலை சீக்கிரம் போட்டுறணும். மாமா வந்துருவாங்க. மாமா வந்துட்டாங்களே! அப்படின்னு அந்த பரபரப்புலயே ஓடிக்கிட்டே இருக்குங்க. பாருங்க அந்த ஒட்டட கம்பு கூட நான் சொல்றத கேட்க மாட்டுது. அங்கிட்டு எடுத்து வச்சா இங்கிட்டு ஓடி வருது. அதுக்கப்புறம் நல்லா அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, சந்தன குங்குமம் வச்சுட்டு, அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டேங்க. இந்த கேப்ல வேற முகி வந்து எந்திரிச்சு வந்துட்டு, அம்மா அம்மான்னு ஒரே அழுக வேற. எப்பவுமே எந்திரிச்சு வந்தா அழுக மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னு தெர்ல அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் குளிக்க வச்சுட்டு, அ நானும் சாமிலாம் கும்பிட்டு ரெடி ஆயிட்டோங்க மாலை போடுறதுக்கு. அந்த கீழ உட்காந்துருக்கிறது தான் என்னுடைய மாமனாரு. இந்த இங்கிட்டு நிக்கிறது என்னுடைய அத்தைங்க. இன்னைக்கு 3 பேரும் மாலை போடுறோம். நான் ஒரு ஆளு, இன்னும் 2 பேரு. ஒருத்தவங்க மாமா கிட்ட மாலை போடுறதுக்காக வந்திருக்காங்க. எல்லாம் நம்ம ஊரு நல்ல நம்ம சொந்தக்காரவங்க தான். அதுக்கப்புறம் நல்லபடியா மாலை போட்டாச்சு. முகி வந்து 2வது வருஷங்க. அவங்க வந்து எனக்கு சீனியரு. நான் தான் கன்னிச்சாமி. நான் தான் இந்த வருஷம் வருஷம் போடுறேன். அவங்க போன வருஷமே மாலை போட்டுட்டாங்க. இந்த வருஷம் 2வது வருஷம். அப்புறம் அந்த கீர்த்தி தங்கச்சி அவளுக்கு போட்டுட்டு அப்புறம் 2வதா நான் போட்டேன். நான் போட்டு முடிச்சுட்டு அந்த அம்மா போட்டாங்க. நல்லபடியா மாலையும் போட்டுட்டோங்க. ஒரு வேண்டுதல் வச்சு மாலை போட்டிருக்கேன். என்னைய காக்குற அந்த சிவபெருமான் தான் எனக்கு ஒரு நல்ல வழிய காட்டி என்னோட மனக்குறைகளெல்லாம் தீர்க்கணும். எல்லாருக்குமே ஐயா வந்து கஷ்டத்த குடுப்பாரு. ஆனா கைவிட மாட்டாங்க. கண்டிப்பா. நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். அத நெனச்சு மாலை போட்டிருக்கேன். அது நடக்கணும். நீங்களும் பார்க்குற உங்களுக்கும் பார்க்குற எல்லாருக்குமே எல்லாரும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிறேங்க. முகி மாலை போடும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. அழுகல, கொள்ளல, சிரிச்சுக்கிட்டு ஜாலியா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியாதா? விளையாடுறோங்கிற பேர்ல போயிட்டு மாலையெல்லாம் கழட்டி, அவங்களுடைய அந்த சொப்பு ஜாமான் இருக்கு, விளையாடுற பாத்திரம். அதெல்லாம் எடுத்து அதில அந்த மாலைய போட்டு கிண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அந்த சமத்தா உட்காந்து சாப்பிடுறாங்க பாத்தீங்களா இட்லி, இது சாப்பிட்டு முடிச்சோனே விளையாட ஓடிட்டாங்க. நாங்க வந்து இன்னைக்கு வந்து விரத சாப்பாடு சமைக்கலங்க. நாளே மாலை போட்டுட்டு சமைக்க முடியல. ஏன் அப்டின்னா, நாங்க ஒரு 12, 1 மணிக்கு மாலை போட்டிருப்போம். 3, 4 மணிக்கெல்லாம் வந்துட்டு புதுக்கோட்டைக்கு கிளம்பணும். முகி அப்பா வந்ததோட நாடகம் கன்டினியூவா இருக்கிறனால கிளம்பிருவோம். அதனால விரத சாப்பாடெல்லாம் சமைச்சுட்டு மறுபடியும் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு, கிளீன் பண்ணி வச்சுட்டு போக லேட் ஆயிரும். அதனால சமைக்க வேணாம், சாப்பாடு சைவ ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்துர்றேன்னு சொல்லிட்டாங்க. அதனால காலையில டிஃபன் செஞ்சத மட்டும் கழுவி போட்டுட்டு, எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு கிளம்ப ரெடி ஆயிட்டேன். அப்புறமும் மனசு கேட்கலங்க. மொ மொத மொதன்னு மாலை போட்டுட்டு, எப்படி நாளே சமைக்காம இருக்கிறது. சரி பொங்கலாச்சும் செஞ்சு, ஐயா வாசல்ல வைப்போம் அப்படின்னு ஐயாவுக்கு வைப்போம்ன்னு சொல்லிட்டு, சக்கரை பொங்கல் தாங்க கிண்டுனேன்.
சர்க்கரை பொங்கல் கிண்டும்போதே ஏதோ ஒரு யோசனை. என்னமோ போடல, என்னமோ போடலையே தெரியலையே தெரியலேன்னு சொல்லிட்டு. போய் சாமி கும்பிடுற வரைக்குமே என்ன போட்டோம், என்னமோ போடலே, என்னமோ போடலேன்னு அந்த யோசனை இல்லங்க. சாமிலாம் கும்பிட்டுட்டு முகி அப்பாக்கு எடுத்து வைக்கும் பொழுது தான் ஞாபகம் வருது. தேங்காய் போடலைன்னு. பால் ஊத்தி தான் கிண்டுனேன் சக்கரை பொங்கல் இந்த டைமு. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு என்னமோ ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஆனா என்னுடைய அத்தை சொன்னாங்க, தேங்காய் இல்லாதது அது ஒரு மாதிரி தான் தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது உண்மதான் போல. தேங்காய் போட்டு சாப்பிட்டவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது. தேங்காய் இருந்தா தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துரும் போல. அதோட நல்லபடியா பொங்கலும் வச்சு முடிச்சுட்டேங்க. இது என்னன்னா, எங்களுடைய எங்களுடைய பொழப்பு எப்படின்னா, புதுக்கோட்டையிலேருந்து ரெட்டையாலம் வரணும். ரெட்டையாலத்துலேருந்து வெள்ளூர் போவோம். வெள்ளூர்லேருந்து மறுபடியும் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும். ஸோ எங்க போனாலும் துணிமணி அள்ளிட்டு போறது தாங்க பெரிய வேலை. கைக்குறிச்சிலயும் ட்ரெஸ் இருக்கு. ரெட்டையாலத்துலயும் இருக்கு. அம்மா வீட்லயும் இருக்கு. வெள்ளூர் மட்டும் போகும்போது எடுத்துக்குவேன். ஏன்னா, அங்க ரேர் அ திருவிழா அந்த மாரி எப்போவாச்சும் தான் போவோம். அதனால அங்க வைக்கிறதில்ல. மத்த இங்க 3 இடத்துலயுமே ட்ரெஸ் இருக்கு. ஆனா, தேவைப்படுற இடம்லாம் கொண்டு போய் அங்க வைக்கிறது, அங்க வந்து இங்க வைக்கிறது. இத எடுத்து வைக்கிறது தாங்க பெரிய ஒரு கஷ்டம். இப்ப என்னன்னா, கொஞ்சம் வேலை ஈஸி தான். ஏன்னா, மாலை போட்டிருக்கனால எல்லா ட்ரெஸ்ஸும் தேவைப்படாது. மஞ்சள் கலர் சாரீஸு, சுடிதார் இதான் தேவைப்படும்னு சொல்லிட்டு எடுத்து வைப்போம்னு எடுத்து வைக்கிறேங்க. அந்த கட்டப்பையில உள்ளது வந்து அம்மா துவைச்சு குடுத்து விட்ட துணி. நான் இங்க வந்து ரெட்டையாளத்துல இருந்ததுலேருந்து ஒரு 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 4, 5 டைம் தாங்க வீட்ல துவைச்சிருப்பேன். எங்க அம்மா தாங்க இத்தன மாசமும் கட்டப்பையில வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. வாங்கிட்டு போய் துவைச்சு, மடிச்சு கொண்டு வந்து குடுத்துருவாங்க. அம்மானாலே ஒரு ஸ்பெஷல் தான் என்னங்க. நம்ம இப்ப அம்மாவா இருக்கிறோம். இருந்தாலும் அவங்க ஏஜ்ங்கிறது வேற இல்லையா? எப்பவுமே நம்ம வந்து நம்ம வந்து அவங்களுக்கு இப்பவுமே ஒரு குழந்தை தானே! ஒரு நாள் கூட துணிய துவைக்க விட மாட்டாங்க. "முகிட்டு சின்ன சின்ன துணி தாம்மா கிடக்கு. நான் துவைச்சுக்கிறேன்" அப்படின்னு சொன்னாலும், "இல்ல இல்ல குடு. நான் துவைச்சுட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் துவைச்சு மடிச்சே கொண்டு வந்துருவாங்க. ஈவன் வந்து முஹியா பட்டு ஷர்ட்டெல்லாம் கோட்டப்படத்துல தானே தேய்க்கிற கடை இருக்கு. அங்கே எங்க ஊர்லயே தேய்ச்சும் கொண்டு வந்துருவாங்க. எங்க அம்மா மாரி என்னைய பார்த்துக்கவே யாருனாலயும் முடியாதுங்க. அதனால எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். மத்த நாள்லலாம் இந்த மஞ்ச கலர் ட்ரெஸ் அவ்வளவு இருக்குங்க முகிக்கு. மோஸ்ட்லி நெறைய இருந்துச்சு இந்த மஞ்ச கலர் ட்ரெஸ்ஸு. ஆனா இப்ப பாருங்க மஞ்ச கலர் ட்ரெஸ்ஸே இல்லங்க. நான் 2, 3 தான் இருந்துச்சு. சரி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அத மட்டும் எடுத்துட்டு பேக் பண்ணிட்டு, இந்த கேப்ல பார்த்தோம்னா, நம்ம வீட்டு புடலங்காய் காய் விட்டுருச்சுங்க நல்லபடியா. அதோட மாமனார் வந்தாங்க. அவங்களே பறிக்க சொல்லிட்டேன். நம்ம கடையில உள்ள புடலங்காலாம் வந்துட்டு ஒரு மாதிரி லைட் கிரீன் கலர்ல இருக்கு. இது வந்து டார்க்கா ஒரு மாரி ஒயிட் கோடு மாரி போட்டிருக்கு. ஏன் அப்படி இருக்குங்கிறத எனக்கு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் ரெடி பண்ணி கிளம்புறதுக்கே 5 மணி ஆயிருச்சுங்க. அதுவும் அந்த ஈவினிங் சூரிய வெயில்ல, அந்த பச்சை பச்சேன்னு வயல்ல, மரங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு, பைக்ல அப்படியே போகும்பொழுது ரொம்ப இதமா சூப்பரா இருந்துச்சுங்க. அதே சேம் டைமு இன்னும் கொஞ்ச நேரத்தில குளிர ஆரம்பிச்சுரும், பனி பெய்யுமேன்னு நெனைக்கும்போது மனசுக்குள்ள தாங்கலங்க. இப்படிதாங்க போணுச்சு இந்த நாளு. தேங்க் யூ.